இப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்க போனீங்க? என்ன மன்னிச்சிருங்க அர்ஜுன், எனக்கு வேற வழி தெரியல. என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த வேற எந்த வழியிலும் முடியல. அதனாலதான் நான் இந்த முடிவை எடுத்தேன். இனிமே என்னால உங்களுக்கோ உங்க ஃபேமிலிக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இனி எப்பவுமே நான் திரும்பி வரவே மாட்டேன். ஸ்ருதி கண்டிப்பா உங்களை மிஸ் பண்ணுவா. ஆனா ஒரு வகையில நீங்க எடுத்த முடிவு நல்லதுதான் காவியா. நான் கூட இவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணேன். பாப்பா, நீங்க எனக்கு அம்மா வரமாட்டாங்களாப்பா? பாத்தீங்களா, நீங்க எல்லாரும் எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கையில இந்த பிஞ்சு மனசுல ஆசையை வளர்த்துட்டோம். இப்போ அவ கேள்வி கேக்குற. என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமாமா, காலையில எந்திரிச்சு கல்யாணத்துக்கு பரபரப்பா ரெடி ஆயிட்டோம். பொண்ணு எங்கன்னு பார்த்தா அந்த பொண்ணு நைட்டே ஓடி போயிருச்சு. என்ன பாட்டி சொல்றீங்க? காவியாவை அப்படி பண்ணாங்க? என்னால நம்பவே முடியல. நீ வேறடா, எல்லாரும் அவளை நம்பினது ஆளதான். எல்லார் தலையிலயும் மிளகா அரைச்சிட்டு போயிட்டா. எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்லம்மா. எனக்கு நீங்க நல்லது செய்யணும் தான் நினைச்சீங்க. ஏன் கெட்ட நேரம் அது நடக்கல. சரிப்பா, அப்போ நாங்க கிளம்புறோம். ராஜு, என் லைஃப்ல இவ்வளவு பெரிய அவமானத்தையும் இவ்வளவு பெரிய ஏமாற்றத்தையும் நான் சந்திச்சதே இல்லடா. இனி இந்த வீட்டுல காவியாங்கிற பேரு யார் வாயில இருந்து வரவே கூடாது. நம்ம நம்பிக்கையை பொய்யா கிட்ட போன அந்த பொண்ண நான் மன்னிக்கவே மாட்டேன். அப்படியே சொல்லிருந்தாலும் என்ன பிரயோஜனம்? வேணாம் லெட்டர் எழுதி வச்சுட்டு போனவங்கள திரும்ப கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வாழ வைக்க போறீங்களா? விடுமா, போயிட்டாங்க, அவ்வளவுதான்.